12-14 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. போன வாரம் தான் உங்களுக்கு மீதியானியர் எப்படிப்பட்ட ஆள், இந்த மீதியானியரை அழிக்க இந்த கிதியோன் அவனுடைய வாழ்க்கையில செய்ததான காரியங்கள் என்ன, அதுதான் நம்ம சொல்லியிருக்கேன். இந்த மீதியானியரை 16வது வசனத்துல ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நீ அவனை முறியடிப்பார். ஏன் இந்த மீதியானியரை தேவன் முறியடிக்க சொன்னாரு? இந்த மீதியானியரை முறியடிக்கிற இந்த கிதியோன் என்னென்ன செய்தான் அப்படின்னா போன வாரம் சொல்லியிருக்கேன். ஒன்று, அவன் சுத்திகரித்து கொண்டான், செயல்படுத்தினான், ஆயத்தப்படுத்தினான். அதுக்கப்புறமா கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தினார். அப்போ இவன் ஒரு பகுதியில் ஆயத்தப்படுத்திட்டான், கர்த்தர் மறுபகுதியில் அவனை ஆயத்தப்படுத்தினார். அவன் யுத்தத்துக்கு தயாரானான். இப்போ யுத்தம் பண்ண போறான். யுத்தம் பண்ண போகும்போது அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு பல காரியங்களை செய்து அவன் பயத்தை வெளியே கொண்டு வந்தான். அப்படி பயத்தை வெளியே கொண்டு வந்தது அப்புறமா அதுக்கப்புறமா நடந்ததான காரியங்கள் இந்த மீதியானியரை அவர்கள் நிர்மூலமாக்கினாங்க. அப்போ இந்த மீதியானியரை நிர்மூலமாக்கும்படியாக அந்த மீதியானியர் யார், எப்படிப்பட்ட ஆவிகள், இந்த நாட்களில் நாம் அவங்களை விட்டு வைக்கலாமா? போன வாரம் கேட்ட மெசேஜில் உங்களை நீங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இனி சத்துருக்களை நாம் அழிக்கணும் இல்லையா? அந்த சத்துரு யார், அவன் சுபாவம் எப்படிப்பட்டது, அவன் நம்மளுக்கு என்னதான் செய்யறான், அவன் யாருடைய சந்ததியில் வந்தான், இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மீதியானியர் யாரோ ஒரு பிரஜாதி உடைய சந்ததியில் வரல. நான் உங்களுடைய சரித்திரத்தை எடுத்து படித்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மீதியானியர் அப்படின்றதான பேருக்கு அர்த்தம் என்னன்னா கலகக்காரர்கள். மீதியானியர்கள் சொன்னால் என்ன அர்த்தம்? கலகக்காரர்கள். அப்போ இந்த மீதியானியர்கள் எப்பொழுது நம்முடைய ஜீவியத்துக்குள்ள நம்முடைய குடும்பத்துக்குள்ள வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக கலகம் உண்டாகும். அந்த கலகம் உண்டாக்குறதான ஒரு ஆவி உள்ள வரும்போது நல்லா அந்த குடும்பம் கூட பத்தா பிரிஞ்சிடும், கூடு கலஞ்சிடும். சமாதானம் ஐக்கியமா இருக்கிறவங்க கூட அந்த ஐக்கியம் இல்லாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான காரியங்கள் நடக்கும். இந்த மீதியானியருடைய ஆவி உள்ளவங்க கலகக்காரர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர விட மாட்டாங்க, ஒருத்தர் பார்க்க விட மாட்டாங்க, யாரை பற்றியாவது யார்கிட்டையாவது குறை சொல்லி ஒருத்தருடைய முகத்தாசர் அந்த முகத்தை பார்க்க விட முடியாமல் போயிடும். அதான் இப்போ நான் ஒரு ஆள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறேன், திடீர்னு ஒரு ஆள் சொல்லுது, என்னங்க நீங்கள் அவ்வளோ ஐக்கியமாக இருக்கிறீங்க, அவங்க உங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்துச்சு? நான் அவங்கள நம்பி அந்த காரியத்தெல்லாம் சொன்னேன், இவ்வளோ கேவலமாக என்ன பேசுகிறாங்களா? அதுக்கப்புறமா அவங்க நம்மளை பார்க்கும்போது கூடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு கலகம் நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க பேசும்போது நம்ம என்ன பண்ண தெரியுமா, நம்மளுக்கு உள்ள இருக்கும் வேதனை. அவங்க ஆரம்பத்தில் பேசுகிற மாதிரி இருக்காது. சோதனை முதல் சோதனை அவங்க சோதனும் அப்படின்னு சொல்லுது. வேதனை உள்ள இருக்கும்போது அவங்க சோதனை என்ன பேரு வித்தியாசமாக இருக்கும், பேச்சு வித்தியாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எரிஞ்சு விழ ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு வாய் ஜாஸ்தி ஆரம்பிச்சுன்னா கேட்டுருவோம், நீ இப்படிதான் என்னை பற்றி பேசினியாமா அப்படி இப்படின்னு சண்டை வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒன்றும் சேர முடியாது. பிரியமானவர்கள், இந்த மீதியானியர் நமக்குள்ள வரவே விடாதீங்க தயவுசெய்து. எந்த சூழ்நிலையிலும் சமாதானம் பண்ணுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளையா இருப்பான். அப்படித்தான் மத்திய 5வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். நீ தேவனுடைய புத்திரராக இருந்தாக்கா சமாதானத்தினுடைய ஆவி நம்மளுக்கு இருக்கணுமே தவிர கலகத்தின் ஆவி நம்மளுக்கு வரவே கூடாது. ஒருத்தரை நம்ம கலகம் பண்ணுறோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பார்த்தீங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை நம்ம பிரிஞ்சு குடும்பத்தை சேர்க்கணும்னா நாம் தேவனுடைய புத்திரராக பிரிஞ்சிருக்கிறத இன்னும் சேர்த்து பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா பிசாசு முடிவு பிள்ளைகளா இருக்கும். ஏன்னா சமாதான கேடு உண்டாக்குறவன் அவன் மட்டும்தான். நாம எல்லாம் இருந்தா கூட இருதயத்துக்குள்ள வேதனை இருந்துச்சு, ஏதோ ஒரு
காரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா நம்மளால வந்து சாப்பாடு இருந்தாலும் நல்ல சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட முடியாது. வான்கோழி பிரியாணியாக இருந்தால் கூட இந்த வேதனை இருக்கிறதுனால திருப்தியாக சாப்பிட முடியும். ஏதோ சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா உள்ளுக்குள்ள கவலை, யாராவது நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்தால் கூட பேசுவோம், சிரிச்சு பேசுவோம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை வந்து அவங்க போன உடனே அப்படியே அது பாதிக்கும். அப்புறம் நம்ம உணர்வோம். தனியாக போய் நின்று நம்மளை அறியாமையே கண்கள் தண்ணி போவோம். ஏன் அழுகுறோம் நமக்கு தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. எங்கே போனாலும் இந்த பாதிப்பு உன்னை ஆட்டி படைச்சிட்டு, இந்த பாதிப்பு ஏதோ ஒரு கவலை உன்னை போட்டு உருட்டிட்டு போயிடும். உனக்கு 1000 பணம் வந்து சந்தோஷம் உண்டாக்குனா கூட இது ஏதோ ஒரு சைடில் உன்னை குத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் காலம். அப்போ இந்த மீதியானியர் அப்படி சொல்லும் போது இந்த இஸ்ரவேலுக்குள்ள பயங்கரமான கலம் வந்தது. அதனால தான் அவங்க பிரிஞ்சு போய் கெபிகளையும் கொகைகளையும் பயந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஐக்கியமா இருந்தவங்க தனித்தனியா போயிட்டாங்க. 6:2 மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். பாத்தீங்களா? இப்போ ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியாது. அவங்க எப்படின்னா இருக்கு, நாங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும்பா, எங்களுக்கு நிம்மதியாக இருந்தால் போதும், எதுக்கு அவங்களோட பிரச்சனை, அவங்க எனக்கு வேணாம் இவங்க எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக போய் இருக்க ஆரம்பிச்சு தனித்தனியாக. அப்போ கெபிகள்லையும் குகைகள்லையும் அரணிப்பான இடத்துல போய் பாதுகாப்பாக அவங்க இருந்துட்டாங்க. எதுக்கு ரொம்ப அவங்கள்ட்ட எதுக்கு பேசணும்? ஆனால் எவ்வளவு கேவலமான ஒரு ஆவி உள்ளே வந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ கேவலமான ஒரு ஆவி உள்ளே வந்திருக்குன்னு தெரியாது. நாம் என்ன செய்துட்டோம்? நம்மளை அறியாமையே நம்ம சந்தோஷத்தை நாமளே அழிச்சுட்டு எடுத்துக்கிறோம். அதனால தயவு செய்து நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பாருங்க. இந்த கூட்டம் முடிச்சுட்டு போனாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இந்த கலகத்தை நாம் எப்படி நமக்குள்ள வந்துச்சு, எப்படி நம்மளை பிரிச்சிச்சு, கேவலமாக வச்சுருச்சு, அசிங்கப்படுத்து. அந்த காரியத்தை யோசித்து இந்த ஆவியை கடிந்து கொள்ளுங்க. இந்த ஆவியை கட்டி ஜோமனு. அப்போ பாருங்க, தானா சமாதானம் உண்டாங்க. அப்போ இந்த கலகத்தின் ஆவியை நம்ம படிக்கணும். அவங்க கலகக்காரர்கள். 2வது, இவன் யாருடைய சந்ததி தெரியுமா? ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் வரும்போது 1வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு சாராள்னு ஒரு மனைவி இருந்தா, ஆகார்னு ஒரு மனைவி இருந்தா, கேத்தூராள்னு இன்னொரு மனைவி இருந்தா. 3 பொண்டாட்டி அவனுக்கு. ஆகாருக்கு வந்து இஸ்மாவேல் ஒருத்தன், சாராளுக்கு ஈசாக்கு ஒருத்தன். ஆனால் அந்த கேத்தூரால் மட்டும் 6 ஆம்பளை பிள்ளை பெற்றெடுத்தான். அதில் ஒருத்தன் தான் விசேஷமாக இந்த மீதியானது. அப்போ இவன் யாருடைய சந்ததி? நம்முடைய முற்பிதா விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் எக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்மாக்கையும் சோவாவையும் பெற்றாள். பார்த்தீங்களா? இப்போ இந்த மீதியானே உன் தகப்பன் யாரான்னு கேட்டா, ஏய் நானே ஆபிரகாம் பெத்த மகனுக்கு அந்த மகனுக்கு பிறந்து அந்த மகனுக்கு நான் பிறக்கல, டைரக்டா ஆபிரகாம் என் அப்பா. எப்படி ஈசாக்கு சொல்லுவானோ, எப்படி இஸ்மாவேல் சொல்லுவானோ, அதை போல இந்த மீதியானே சொல்லுவான். எங்கள் அப்பா சாதாரணமான ஆள் அல்ல. இப்பயும் முஸ்லீம்ங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த மாதிரி கேவலமான சந்ததி தான் இருக்கிறோம். ஈசாக்கு ஆவிக்குரிய சந்ததி. ஆனால் இஸ்மாவேல் இந்த கேத்தூராளுடைய சந்ததியெல்லாம் வந்துட்டீங்களா, இதெல்லாம் தேவன் பெருத்து தள்ளினார். ஈசாக்கு இருக்கும் போதே ஈசாக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான்னா, ஈசாக்கு உயிரோடு இருக்கும் போதே இவங்க என் பிள்ளையை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நன்கொடை, என் பிள்ளையா நீ பிறந்துட்டியே, என் இன்சலை தான் நீ போடணும், வேறு வழி இல்லை, அதனால் உனக்கு நான் ஒரு நன்கொடையை தந்து ஊருக்கு கிழக்கு தேசமாக தொட்டி விட்டான் உயிரோடு இருக்கும்போது. 6வது வருஷமா 25 ஆதியாகமம் 25 6வது வருஷம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கும் ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். தன் குமாரனாகிய அப்படின்னு நம்ம சொல்றாங்களா? அப்போ இஸ்மாவேல் அவங்க குமாரன் இல்லையா? இந்த 6 பேரும் மீதியான இருக்கணும் ஆபிரகாமுடைய குமாரன் தானே. ஏன் அங்க தன் குமாரன் ஈசாக்கு எல்லாத்தையும் கொடுத்தான்? அப்ப தன் குமாரன் சொல்றது என்னன்னா, இவன் தான் தேவன் சொல்லி உனக்கு ஒரு கர்ப்ப பிறப்பு உண்டாகும், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற குழந்தை தானே உங்களுக்கு வாரிசு. இவங்கெல்லாம் வாரிசு கிடையாது, இவங்கெல்லாம் வந்து அப்படி இப்படி உள்ள வந்தவங்க. ஆனா சாராளுக்கும் இவனுக்கும் பிறக்கிறதான குழந்தை தான் வாரிசு. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க.
அவன் ஜோம் பண்ணுறான், இஸ்மாவேல் பிழைத்திருக்கட்டும், இனிமே வயசாகி போச்சு, எனக்கு எங்கே குழந்தை பிறக்க போது அப்படி சொல்கிறான். இல்லை 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 இல்லை, உன்னுடைய கர்ப்ப பிறப்பு தான் உன்னுடைய மகன் அப்படி சொன்னான். அப்போ இஸ்மாவேலையும் அவங்களெல்லாம் வந்து அந்த அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல, அந்த தகப்பன் அந்த அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரல. அதனால தான் அவன் உயிரோடு இருக்கும்போதே தன் குமாரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து தன் குமாரனை விட்டு பிரித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவங்களெல்லாம் நன்கொடை கொடுத்து வெளியே தொட்டு விட்டான். ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் க்ளோஸ், பயங்கரமான காரியம் பண்ணுறவங்க. ஆகவே துரத்தி விட்டாங்க. இவங்க ஓடி போய் என்ன பண்ணாங்க, தூர தேசத்தில் பிரபுக்களாக ராஜாக்களாக மாறினாங்க. இஸ்ரவேல் ராஜாவாக ஆகிறதுக்கு முன்னால், இஸ்ரவேலுக்குள்ள ராஜா எழும்புறதுக்கு முன்னால் இவங்கெல்லாம் ராஜா அதிபதி பிரபுக்களாக மாறினவங்க. பயங்கரமான தேசத்தை பிடிச்சி ஓஹோன்னு இருந்தவங்க. ஏன்னா அவங்களுடைய வித்தில் வந்ததுனால இவங்களும் கத்தராசி வச்சு வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க என்ன செய்தாங்க, ஆபிரகாம் ஆரம்பத்தில் கல்தேயருடைய தேசத்தில் விக்கிரக ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த விக்கிரக ஆராதனை இவங்களுக்குள்ள வந்துருச்சு, இவங்களுக்குள்ளும் வந்துருச்சு. அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. அப்படி இவங்க போய் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க மட்டும்தான் கொஞ்சம் தனியாக இருந்தாங்க. ஆகவே ஆபிரகாமுடைய ஒரு மகன், ஆபிரகாமுடைய மகன் இந்த மீதியானியர். இவங்க சாதாரணமான ஆளுல நம்ம கிட்ட வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? சும்மா வரமாட்டாங்க, பயங்கரமான ஒரு நோக்கத்தோட தான் வருவாங்க. இவங்களை வந்து வர்த்தகர் அப்படி சொல்லியிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம். அதில் யோசேப்பை பிடிச்சி ஒரு இது போடுவாங்க குழியில், அவனை கொள்றதுக்காக. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த குழியிலேருந்து எடுத்துட்டு அவனை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த மீதியானியர் கையில் விட்டுருவாங்க 20 வெள்ளி காசு. 38வது அதிகாரமும் 37வது அதிகாரம் ஆதியாகமம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலின் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பார்த்தீங்களா, 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டாங்க. அப்போ வர்த்தகரானிய மீதியானிய, வர்த்தகர்னாக்கா தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள். இவங்க என்னவா மாறினாங்க, வியாபாரிகளாக மாறினாங்க. ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை அந்த 2 மடங்கு விற்பாங்க. இப்போ நீங்கள் மெட்ராஸ் எல்லாம் போனீங்கன்னா, அந்த பாரிஸ் பக்கம்லாம் போனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த பஜாரில் இருக்கிறவங்க ஒரு நாள் நான் அந்த பக்கமாக வந்துட்டு விசுவாசியே இல்லை. அப்போ அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது வாட்சி நிறைய கலர் கலராக வச்சுட்டான். கோல்டு வாட்ச், அந்த வாட்ச் எல்லாம் இருக்கு. எதாவது 45 தான் சொல்கிறான். 45. அப்போ எல்லாரும் எடுத்து பார்த்தாங்க, நானும் எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்தோன்னே மொத்தம் மார்க்கில் வைக்கிறோம். அவன் இப்படி பிடிச்சிட்டு ஓங்கி கொடுத்துறான். அவன் எப்படா வாங்கி தான் ஆகணும் அப்படின்றான். கையில் எடுத்துகிட்டு வாங்கி ஆகும். சரி எவ்வளோ 45 250 ரூபா அப்படின்றான். 45 தானே சொன்னேன். 250 ரூபா இருக்கும். 6 பேர் 7 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. நானும் ஒரு ஆள். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படியும் அடிப்பாங்க. எதுனா அவங்களை எதிர்த்தோம்னா திருவிழா வந்தாலும் போலீஸை பிடிச்சிக்கலாம். அவங்க பக்கம் தான் போலீஸ்காரன் அவன் பேச்சை தான் கேட்பான். ஏன்னா அவன் லஞ்சம் கொடுப்பான். இப்போ என்ன பண்ணுறது, ஒருத்தவங்க காசை விட்டு வாங்கி போயிட்டாங்க. கடைசியாக நான் நிற்கிறேன், என்கிட்ட காசு கிடையாது. அதெல்லாம் கிடையாது, வாங்கி தான் ஆகணும். எவ்வளோ? சரி 50 ரூபா கம்மி பண்ணி கேட்கணும். அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. 130 ரூபா தான் என்கிட்ட இருக்குது. இஷ்டம் தான் கொடு, இல்லைன்னா போ அப்படின்னு சொன்னேன். சரி கொடுத்து வாங்கிட்டான். அப்போ 130 ரூபாய்க்கு அந்த வாட்சியை மட்டும் கொடுத்தான். அவன் என்ன சொன்னான், இந்த வாட்சை கொண்டு போய் மாரடிகளில் வச்சா கூட 200 ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்னான். இப்போ 200 ரூபா மாரடிகளிலே கொடுப்பாங்க. அப்போ எனக்கு எப்படி அவன் 130 ரூபாய்க்கு கொடுத்தான். அதில் அப்படி இப்படின்னு எலக்ட்ரானிக் பொருளெல்லாம் சேர்த்து வச்சா கூட அவனுக்கு 110 ரூபாக்குள்ள தான் வரும். ஏதோ அந்த காசுக்கு இப்போ தொலைச்சான். அப்போ 250 ரூபா சொன்னதை 130 ரூபாய்க்கு நான் வாங்கி வந்துட்டேன். இப்போ மற்றவங்களாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க காசு. ஏன்னா அவங்கள்ட்ட இருந்துச்சு, அவங்கள்ட்ட இல்லை. போடா 130 ரூபாய்க்கு நான் இங்கேருந்து நான் சேப்பாட்டுக்கு நடந்து தான் போகணும். வந்தால் கூட இல்லைனா போ அப்படி சொல்லி அவங்கள்ட்ட நான் வாங்கி வந்துட்டேன். நம்மளை அடிப்பானுங்க. அப்போது அவன் விற்க முறை விட்டுட்டான். பார்த்தீங்களா, 45 கையில் எடுத்த உடனே 250 தான் சொன்னோம். காலில் விட்டு 45 விழுந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்படி ஏமாத்துறது தான் அந்த வர்த்தகர். அவங்கெல்லாம் வந்து வலிக்கணும். அந்த ஆந்திரா வந்து வருவாங்க. அப்படியே எங்கன்னா போய் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்க. இவங்க என்ன தெரியும் பண்ணுவாங்க, சாதாரண சிகரெட்டை கொஞ்சமாக தூளை எடுத்துட்டு இன்னொரு சிகரெட்டை அதை வச்சுட்டு இவ்வளோ நீட்டு சிகரெட் ஆக்கிட்டு அதை ஒரு ஃபாரின் டப்பாவில் வச்சுருவாங்க. டப்பா மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு ஃபாரின் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏமாற்றி மொட்டை அடிச்சுட்டான். இவன் மொட்டை அடிச்சுவான். அவன் போய் இழுத்து பார்ப்பான், வருவான். இது இல்லை இங்கே வாங்கலைன்னுவாங்க. இந்த பக்கமே நீ வரவனை நான் பார்த்ததே இல்லைன்னு. அதுதான் ஏமாத்து.
வர்த்தகர்கள் அப்படி சொல்றது வந்து ஒரு இடத்துல வந்து வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது, அதான் வர்த்தகர்கள். இப்போ யோசிப்பாங்க வித்துட்டாங்க எவ்வளோக்கு? 20 வெள்ளிக்காசு. இப்போ அவனை கொண்டு போய் எங்கே விற்கிறாங்க தெரியுமா? எகிப்தில் கொண்டு போய் போத்திபா கையில் விற்றாங்க. 36. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள். பார்த்தீங்களா? போத்திபா தலையாரியாகிய அதிபதி. அவங்க கட்ட கொண்டு போயிட்டு விற்றாங்க. அப்போனா இங்கே 20 வெள்ளிக்காசு வாங்கினாங்களே, அங்கே போய் 20 வெள்ளிக்காசு விற்றுருப்பாங்களா? ஏன்னா யோசேப்பு வந்து ரொம்ப அழகான பையன். 17 வயசுல தான் அவன் பார்வனுக்கு முன்னாடி நின்னான். 30 வயசுல அவன் 17 வயசுல குடிச்சு போயிட்டான். அப்போ பார்க்க வாலிப பையன், நான் வழி அவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான காசு கொடுத்தான் அவன். அப்போ இவங்க கொண்டு போய் அதிகமான காசு கொடுத்து விற்றுருப்பாங்க. அப்போ இவங்க லாபத்துக்கு விற்கிறவங்க வர்த்தகர்கள். நம்மகிட்ட இவங்க வரும்போது அப்படி தான் வருவாங்க. இன்னைக்கு நமக்கு தேவ சங்கத்தை விட அதிகமான வேலை வேலை வேலை, பிஸ்னஸ் 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 அதுதானே நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சம்மந்தமே மறந்துட்டுமே. இந்த வர்த்தக ஆவி நமக்குள்ளே வந்துடுச்சுனாக்கா சண்டே சர்வீஸ் கூட நம்ம விட்டுட்டோம். சண்டே சர்வீஸ் கூட நம்ம விட்டுட்டோம். ஏன்னா நம்முடைய நோக்கம் முழுவதும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, இதை செய்தால் தான் இது கிடைக்கும், இது செய்தால் தான் இது கிடைக்கும்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால் தயவு செய்து இந்த ஆவியை அழிச்சிருக்கும். இந்த ஆவியை அழிச்சிருக்கு. அப்படி அழிச்சா தான் நாம் காக்க முடியும். இல்லாமல் நம்மளுக்கு வந்து எல்லாம் அழிஞ்சு அழிச்சிடும். இந்த ஆவி வந்து என்ன பண்ணோம்? நம்ம எதையோ போய் மாட்டிக்கும். அடுத்தது இந்த மீதியாவுடைய ஆவி வர்த்தகம் மாத்திரமல்ல, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாக வந்தாங்க. அப்படி பிரயாணமாக வரும்போது மோகக்கூடிய ராஜாலாம் பாலாக்கு அவன் என்ன தெரியுமா செய்தான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயந்தான். வேலியை மாறி மேய்கிறது போல இவங்க நம்மளை மேய்க்கிடுவாங்க அப்படி சொல்லி பயந்து பிள்ளையம்மா கூப்பிட்டு வந்தான். அவங்கள சபிக்கிறதுக்காக பிள்ளையம் கூப்பிட்டு வரும்போது பிள்ளையம் என்னென்னமோ பார்த்து ஆண்டவன் மாயை கட்டிட்டான். சபிக்கவே விடலை, அவனை ஆசீர்வதிச்சுட்டான். அவன் சபிக்க வந்தவன் ஆசீர்வதிச்சுட்டான். அப்படி ஆசீர்வதிச்சதுனால ராஜாவுக்கு ரொம்ப கோவம். நிறைய பணம் கொடுக்குறாங்கன்னா பிள்ளையம்மா கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் இவன் வந்து இப்படி பண்ணிட்டு உடனே ராஜா கை தட்டி இருக்கிறான். மறைக்கே ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டான். ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவனை சபிக்க கூட்டு வந்தாக்கா அவன் அவனை ஆசீர்வதிக்கிறியே அப்படின்னு சொல்லி ஓட சொல்லிட்டான். அப்போது பிள்ளைகளும் ஆசாசியாக வந்து நான் பணம் கொடுப்பான்ட்டு. இப்போ இவன் பணம் கொடுக்கல. அதனால் சொன்னால் அவங்க வந்து சாதாரணமான ஆளில் அவங்க தெய்வம் வந்து மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அதனால் அவங்கள நம்ம அடிக்க முடியாது. கடவுளே அடிக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டான்னு கேட்டேன். கடவுளே அடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிட்டா அப்படி கேட்டாங்க. அப்போ என்ன ஆலோசனை அப்படி கேட்டாங்க. என்ன நம்ம 25வது அதிகாரம் 11வது வசனம். பேயோரின் சங்கதியிலும் பேயோர் நிமித்தம் வாதியுள்ளனாலே புத்துண்டு அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவுடைய குமாரத்தின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சற்பனைகளினால் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே. சற்பனைகளினால் அப்படி சொன்னாங்க. அது ஒரு ஆலோசனை. அவங்க வந்து பிளான் போடுறாங்க. இப்படி பண்ணாமல் அப்படி பண்ணாமல் சற்பனையான ஆலோசனை பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? இவங்களும் அடிக்க முடியாது, இந்த ராஜாவும் கொள்ள முடியாது, இவங்களும் சபிக்க ஆண்டவர் விட மாட்டார், இளையவையும் சபிக்க விட மாட்டார். அதனால அவன் என்ன பண்ணான்னா, அவங்க அந்த இருக்கு நீ என்ன பண்ணுங்க, உங்கள் ஊரில் திருவிழா கொண்டாடு, உங்கள் கோவிலெலாம் திருவிழா கொண்டாடு, அந்த திருவிழாவுக்கு அவங்கள இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடு, பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடு. அவங்க வரும்போது உங்கள்கிட்ட இருக்கிறதான அழகான பொண்ணுங்களை அதுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடவை, கோவில் திருவிழாவில் எங்கள் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுவாங்க அப்படி சொல்லி அந்த டான்ஸ் ஆடவை. அந்த டான்ஸ் ஆடுற நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் மதுபானமோ திராட்சை ரசமோ கொடு, அவங்க குடிக்கிட்டோம். உங்கள் பொண்ணு மேலே மயங்கிடுவாங்க. அது ஒரு பாடம் உங்கள் பொண்ணுங்களை அவங்க தொட்டாங்கன்னா ஆண்டவரே அவங்களை அடிக்க ஆரம்பிப்பாரு அப்படி சொல்லிட்டாங்க. இதுதான் அவங்க பண்ணது. இப்போ என்ன பண்ணால் அந்த ராஜாக்கள் கூப்பிட்டாங்க. அந்த ராஜாக்கள் என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே பாருங்க, இப்பயே இந்து கோயில்கள் திருவிழா வச்சப்போ ஆடலும் பாடலும் ஆக்கணும். எதுக்கு ஆடலும் பாடலும்? சாமின்னா வந்து எனக்கு திருவிழா வச்சு 4 பேரை கொண்டு போய் அரையும் வலிமா துணியை போட்டு ஆடலும் பாடலும் நான் பார்த்து ரசிக்கிறேன் எந்த கடவுளான்னு சொல்லிச்சா? கடவுள்னா பக்திக்காக தானே நம்ம கோவிலுக்கு போனோம். இந்த போய் ஆடலும் பாடலும் அதுவும் சினிமா பாட்டோ போடுவோம்.
சினிமா பாட்டுக்கு ஆம்பளை போட்டு சுட்டு போனப்போ பொம்பளை பிடிச்சி விட்டு போய் மாதிரி நின்றுருக்கோம் அப்படின்னு அதே மாதிரிமா. அப்போ அதை பார்த்துட்டு எவனும் பக்தி வரும்? அங்கே எவனும் பக்தியாக இருக்க முடியுமா? அப்போ இந்த மாதிரி ஒரு காரியமெல்லாம் இருக்கிறதுனால அந்த இடத்துல கேவலமான ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விக்கிரகாரம் என்ன கேவலமான? அப்போ இவங்க கூப்பிட்டு என்ன செய்யலாம்? உங்களோட சர்க்கரையான யோசனை ஊருக்குள்ள திருவிழாவை இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் கூப்பிடு, ஆண்டவரை அவங்க ஆட்சி போட்டுறாங்க. இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இவன் என்ன பண்ணான்? ஆடலும் பாடலும் முதல் தொடங்குச்சு. ஃபஸ்ட்டு ஆடலும் பாடலும் இவங்கெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுங்க மேலே ரொம்ப ஆசை வச்சுட்டாங்க. அதுக்கு ஆடுறது. அதுக்கப்புறமா ஆண்டவர் இவங்களை அடிச்சாக்கோ எல்லாரும் அழுகுறாங்க, பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. 6வது வசனம் 25 என்ன 25. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் இவங்களுக்குள்ள பயங்கரமான வியாதி அது இது ஆண்டவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு பயங்கரமான அடி விழுந்துருச்சு. அடி விழுந்ததுனால தாக்கு பிடிக்க முடியாம என்னடா நடக்குது நமக்குள்ள? இவ்வளோ பேரகமா எகிப்துல இருந்து புறப்பட்டு வந்தவே, எல்லா இடத்துலையும் ஜெயம் கிடைச்சிது, எல்லாரும் நம்மளுக்கு பயந்தாங்களே, நம்மளை பார்த்து நிமிர்ந்து நிற்க ஒருத்தனும் இல்லையே, நாமெல்லாம் நிமிர்ந்து நின்னோம், இன்னைக்கு நம்ம தலை குடிஞ்சிட்டோமே, ஆண்டவர் நம்மளை போட்டு அடிச்சு நாசம் பண்ணி இங்கேயும் சாவடிச்சுவார் போல இருக்கு, இங்கேயும் நம்ம செத்துருவோம் போல இருக்குன்னு ஆசை கூடாரத்தில் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க. அவங்க அழுதுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அந்த இஸ்ரவேலுடைய தலைவர் என்ன பண்ணா, மீதியானியருடைய அதிபதியுடைய ஒரு பொண்ணு கூட்டிட்டு வர இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான். இங்கே அந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துட்டான். அங்க மட்டும் இல்ல, இங்கே கொண்டு வந்துட்டான். ரொம்ப பயங்கரமான பிரச்சனை. இவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க, இவங்க போய் கொண்டு வந்துட்டாங்க. இதனால என்ன சம்பவிச்சது? அந்த ஆரோனுடைய பேரன் ஒருத்தன் வந்து அந்த நாட்கள் பின்னவாசம், அவன் ரொம்ப வைராக்கியம் உள்ளவன். அவனுக்கு என்ன பண்ணா, அந்த கும்பல் வந்து எழுமணும், அழகா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அந்த கும்பல் வந்து எழுமணும், ஒரு பெரிய ஈட்டி எடுத்தான். பெரிய ஈட்டி எடுத்து நேரம் இவங்க 2 பேர் பின்னாலும் போனான். அவங்க ரூமுக்குள்ள இருக்கும்போது 2 பேரையும் சேர்த்து குத்தனான். வயிற்றுக்குள்ள குடலாம் பிச்சு வெளியே வந்துச்சு. அவர்கள் வேசித்தனம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அடிச்சு. அதனால என்ன தெரியுமா? பாதை நிறுத்தப்பட்டதான். அங்க சொல்லியிருக்கிறது பாதை நிறுத்தப்பட்டது. 8வது வசனம். இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் வரையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவம் போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிடுச்சு. பாத்தீங்களா வாதை எங்க இருந்து வருதுன்ட்டு? வாதை எங்க இருந்து வருது? ஏன் வியாதி வருது? ஏன் பலவிதமான பிரச்சனை வருது? நாம செய்யத்தகாத காரியங்களை போய் ரசித்து அதை பண்ணி இதை பண்ணி பார்த்துட்டு அங்கே போகிறோம், நாங்கள் கோயிலுக்கான போனோம், திருவிழாக்கான போனோம், அதுக்கான போனோம், இதுக்கான போனோம் அப்படின்னா நம்ம நோக்கம் என்ன? நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நமக்கு சாமி கூட போனோமா இல்லை பார்த்து கண்டு பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறோமா? அதனால் நம்மளுடைய மைண்ட் கரெக்ட் ஆகுது, அது தெரிய மாட்டேங்குது. நம்ம வேற மாதிரி சிந்தைக்கு போகிறோமே, அங்கே எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குது, இதெல்லாம் நம்ம கவனிக்க மாட்டோம். அதனால் கடவுள் நம்மளை பார்ப்பார். நம்ம எதையும் பார்க்குறோம், கடவுள் நம்மளை பார்ப்பார். என்ன துரோகம் பண்ணுறியா நீ? அதனால தான் வாதை, பயங்கரமான வாதை வந்துடுச்சு. அந்த வாதையில் நிறைய பேர் செத்தாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதில் தான் இவங்க புலம்பி அழ ஆரம்பித்தாங்க. இவன் போய் குத்துன உடனே வாதை நிறுத்தப்பட்டது. வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ அதோட அது முடிஞ்சது. அப்போ இந்த ஆவி உள்ள வரும்போது என்ன செய்யும்? உன்னை தேவனை வந்து ஈஸியாக பிடிச்சி தெய்வமே உன்னை அடிக்கிற இடத்துல கொண்டு சொல்ல வேண்டும். அதுதான் இந்த கொள்கைன்னு சொல்கிறேன். தேவனே உன்னை அடிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். அப்போ ஆண்டவரே அடிக்கும் போது இப்போ மனுஷன் நம்ம அடித்தா இல்லைன்னா அதிகாரிகிட்ட போய் சொல்லலாம், இவங்க ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பேய் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே என்ன பாடுபடுத்துது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே உன்னை அடிச்சு போய் சொல்லுவோம். அப்போ இந்த வல்லமை என்ன பண்ணுது? நம்மக்குள்ள கலகத்தை உண்டு பண்ணி நம்மளை டைரெக்டாக வானத்திலிருந்து அடி வாங்கிடுச்சு. அப்போ நம்ம எதுக்காக வியாதிப்பட்டவனோ தெரியாத வியாதின்னு டாக்டர்கிட்ட போய் பணமாக செலவு பண்ணிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. நல்லா தானே இருக்கிறீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க, சரி வாங்க, நீங்கள் தானே பணம் கொடுக்குறீங்க, கொடுங்க வாங்கிட்டு இருக்கோம். நம்ம போய் கட்டுக்கட்டா சம்பாதிச்சு வேறு தண்ணி சிந்தி சாப்பிடாம கண்ணு முடிச்சு அப்படி சாப்பிட்டு இப்படி கட்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கொண்டு போய் நல்லா வாங்கி சம்பாதிச்சு நான் வாங்கி வேலை வச்சுருக்கோம். எல்லாத்தையும் என்ன பண்ணோம்? வேற யாருன்னா பிச்சை போடுங்க, யாருன்னா அனாதைக்கு 4 பேருக்கு சோறு போடுங்க.
யாருன்னா துணி பாவம் தீர்ந்து போன துணி பட்டினி இருக்காங்க, உங்கள்கிட்ட தான் இவ்வளோ புடவை இருக்குது கொடுங்களேன் அப்படின்னாக்கா எடுத்து பார்த்து 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 பீரோடு மாட்டி விட்டு எடுப்போம் பார்ப்போம் கொடுக்காம நாலு வாட்டி போடலாம். அப்படி யாருக்காவது கொடுக்கணும்னா அது கண்டால் குளமாயி இப்படி அவங்க மாட்டி இப்படி இழுத்தாங்கன்னா பழக்கம் செஞ்சோம். அந்த மாதிரி ஆனப்படமாக தான் கொடுக்க மனசு வரும். அப்போ வீடு முழுவதும் வீரோவில் அது இது எல்லாமே வச்சுருக்கோம். திறந்து பார்த்து மூடவங்க தவிர கொடுக்க மாட்டோம். யாருக்காவது உதவி பண்ண மாட்டோம். இதே நமக்கு ஒரு பிரச்சனைனா டாக்டர் கேட்பான், இவ்வளோ கொண்டு வாங்கினோடனே வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் தீக்கி விற்று புடவையெல்லாம் விற்று எல்லாத்தையும் விற்க முடியுமோ அதெல்லாம் விற்று கொண்டு போய் காசு கொடுப்பான். அவன் என்ன பண்ணான், நல்லா படிச்சுட்டு எதுக்கு நீ படிக்கிற, நான் காசு வாங்குறதுக்கு படிக்கிறேன். டாக்டர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனோடனே உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆப்ரேஷன், கையெழுத்து போடுங்கன்னு. எதுக்கு நான் கையெழுத்து போடணும், நீ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு? இந்த ஆப்ரேஷன் எனக்கு பண்ண தெரியாது, நான் பண்ணும்போது நீ செத்துட்டினா என்னை யாரும் கேட்கக்கூடாது. அதனால நீ இந்த ஆள் என்ன ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் செத்தாலும் கேஸ் கிடையாதுங்க, நானே மனப்பூர்வம் ஒப்பு கொடுத்து கையெழுத்து போட்டுருக்கேன், என் உயிருக்கு நான் கேரண்டி இல்லை, நான் செத்தாலும் இவர் ஒன்றும் பண்ணாதீங்கன்னு நம்ம கையெழுத்து போட்டு கொடுக்குறோம். அவன் நம்மளை அறுத்து சாவடிச்சிருப்பான். பார்த்துக்கிறோம் வேலை பார்ப்பாங்க, நல்லா நம்ம கட்ட வேலை கற்றுக்குவாங்க. அப்போ நம்ம போய் நம்மளே பணம் கொடுத்து நம்மளே செத்துட்டு பாடி எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்தா வாங்கினாங்க. பணம் கொடுக்கணும், நான் தான் பணம் கொடுப்பேன், பணம் கொடுத்தாதான் பணம் கொடுப்பான், கொடுக்க மாட்டான். போல இன்னொன்று இப்பயே பாருங்க, இந்த இங்கே தான் கோயம்புத்தூரில் கொரோனா வியாதிக்காக போய் ஒருத்தன் வீட்டை வச்சுனா 16 லட்சமோ 19 லட்சமோ கொரோனா வியாதிக்காக ஹாஸ்பிட்டல் போனான்னா 16 லட்சம் வீட்டை விற்று கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய கேஸ் எல்லாம் நடந்துச்சு. ஒரு சாதாரணமான வியாதிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் 16 லட்சம் 20 லட்சம் 21 லட்சம் அனாவசியமாக போகுது. யோசித்து பாருங்க. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மளை போட்டு அடிச்சுட்டு அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு குழப்பம் உண்டாகும். அதனால தயவு செய்து சில காரியங்களை நாமளே அவாய்ட் பண்ணி கட்டுப்படுத்துங்க. நம்மளை நம்ம கட்டுப்படுத்தினா இந்த வியாதி இந்த மீதியானி உள்ள வர மாட்டான். இந்த மீதியானி என்ன செய்ய மாட்டான், உள்ள வர மாட்டான். அவன் உள்ள வரப்போனால்தான் நம்மளுக்கு பயங்கரமான பிரச்சனை வரும். ஆகவே இவன் என்ன செய்யறாங்க, அவனை அந்த இடத்துல நிர்மூலமாக்கினாங்க. கூட்டுண்ட மீதியானியுடைய சாதாரணமான நாட்கள்ல பெரிய பெரிய ஸ்தானத்துல இருந்தவங்க தான் இஸ்ரவேல் இந்த பாவத்தை செய்தாங்க. 15 வாசிங்க. அவர் சூரியன் குமாரத்தை அவர் மீதியானுடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாக இருந்தான். கர்த்தர் மோசேயை நோக்கி, போதும், இந்த இடத்துல அந்த தலைவெல்லாம் இருந்தான், பெரிய பெரிய ஆட்கள் தான் செய்யறாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. சின்ன சின்ன விசுவாசிகள் தோட்டம் கட்டி போய்ப்பாங்க. நம்ம பெரிய பெரிய ஆட்கள்லாம் முன்னாடி நிற்கிற நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிட்டிக்கு போகிற நேரத்தில் நம்மளுக்கு வச்சுருவோம். ஏன்னா நீங்கள் தான் தூணும். இந்த சபைக்குள்ள எது நடந்தாலும் நம்ம சரியான விதத்தில் நிற்கத்தக்கவங்களை தான் அவன் என்ன பண்ணுறான், காட்டுறான். சின்னவங்களை தான் அவன் விட்டுருவான். பெரிய பெரிய அதிபதிகளை முன்னால் நிற்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இந்த மீதியானியுடைய ஆவி இன்னும் என்ன செய்யுது, நீங்கள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் 2-3 படிக்கும். மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களை அப்படியே கரத்துல வச்சு ஒரு நெசக்கனா எப்படி இருக்கும், ஒரு ஆளை கரத்துல வச்சு நெசக்கனா எப்படி இருக்கும், அதுதான் பலத்து கொண்டது. இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. இவங்களுக்கு யுத்த வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, சண்டை போட முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா இப்போ கிதியோன் கூட சண்டை போடணும் இருக்கிறதால தானே போய் ஜெயிச்சாங்க. அப்போ ஏற்கனவே இஸ்ரவேலில் சண்டை போடணும் இருக்க தானே செய்யறாங்க. இவங்க சண்டை போடணும் இருந்தால் கூட கர்த்தர் தானே இவங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனால இவங்க சண்டை போட முடிஞ்சா கூட சண்டை போட முடியாத அளவுக்கு அவங்க போட்டு நசிக்கிட்டே இருப்பாங்க. 7 வருஷம் இவங்களை போட்டு தாழ்ச்சி எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இவங்க தேவனோட முறையிட்டாங்க. இந்த ஆவிகள் வந்து என்னென்ன பண்ணுமா, முதல் அவங்க மேலே தன் கரத்தை பலமாய் வைக்கும், அவங்கள அடிமையாக்கி அவங்க கட்டத்தெல்லாம் எடுத்துடும். அடுத்தது என்ன செய்யுது, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் 3வது வசனம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து
விதை விதைக்கும் போது, ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு காரியத்தை துவங்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆகுதுன்னா அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு வேலை நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா இந்த வேலை மூலிமா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்லி தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவர்கள் விதை விதைக்கும் போது அது அறுக்கக்கூடிய நேரம் வரும். அப்போ இவங்க விதை விதைச்சிட்டாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு விரோதமாக வந்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எப்போ விளையும், எப்போ அது விளையும், இவங்க அறுத்துட்டு போகிறதுக்கு. அப்போ நாம் கஷ்டப்படுறோம், நாம் பிரயாசப்படுறோம், நாம் எவ்வளோ காரியம் பண்ணுறோம், அதை யாரோ ஒருத்தவங்க நம்ம கண்ணுக்கு முன்னால் அழிச்சிட்டு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அதுதான் என்னோட அவங்க விதை விதைக்கும் போது 3 கூட்டத்தார் வந்து உட்காடுறாங்க. 3 கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, வந்து எதிர்த்து உட்காடுறாங்க. என்ன பண்றாங்களா? 4வது வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும். காசாவின் எல்லை மட்டும். இப்போ நீங்க வந்து அந்த இஸ்ரவேலுடைய மேப்பை எடுத்து பாருங்க. காசாவில் தானே இப்போ பிரச்சனை வந்துச்சு. காசாவுக்கு தானே இப்போ ஒரு பிரச்சனை வந்து குண்டு போட்டுட்டே இருந்தாங்க. காசாவில் தொடர்ந்து குண்டு போட்டுருந்தாங்க. அப்போலாம் அந்த காசா யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா இஸ்ரவேலுக்கு சொந்தம். காசா, அப்புறம் இந்த லெபனான், இது எல்லாமே இஸ்ரவேலுக்கு சொந்தம். இப்போ இருக்கிறதான பாலஸ்தீனம், இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு சொந்தம். அங்கே தான் அந்த அல்லத் மசூதி இருக்குது, அங்கே தான் தேவாலயம் கட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அதான் தலைநகர் ஆக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. பிரச்சனை கருத்து அதனால தான். அப்போ இஸ்ரவேலுக்கு யூதா கோத்திரத்துக்கும் பென்யமீன் கோத்திரத்துக்கும் கொடுக்கப்பட்டிருந்த இடம் அது. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை இழந்துட்டாங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இங்கே ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க, இப்படி வி ஷேப்பில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்க வேண்டிய இடம் மேலிருந்து கீழ் வரைக்கும் இருக்குது. யோர்தானுக்கு அந்த பக்கம் காத் கோத்திரம் இருந்தான், அப்புறம் ரூபன் கோத்திரம் இருந்தான், மனசையன் பாதி கோத்திரம் இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ அங்கே யார் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இஸ்ரவேலுக்கு பங்கீடு கொடுக்கப்பட்டதான எத்தனையோ இடம் இன்னும் வரல. லெபனான் கொடுக்கப்பட்டது யாருக்கு தெரியுமா? யோசுவாவுக்கு கையளிக்கப்பட்டது. ஆண்டவர் யோசுவாவுக்கு தான் கொடுத்தார் லெபனான். இப்போ அது ஒரு முஸ்லீம் நாடாவே இருக்குது. முஸ்லீம் நாடு இந்த லெபனான். இப்போ அந்த நாடும் இஸ்ரவேலுக்குள்ளதாயிடணும். அதெல்லாம் இவங்க கைப்பற்றினா தான் ஆண்டவர் வருவார். இதெல்லாம் ஒன்றும் அவங்க கைக்குள்ள வரல. அந்த நாடு அவங்க கைப்பற்றல. இன்னும் அவங்க சுதந்திர இடத்த அவங்க ஒன்றும் பிடிக்கல. ஏதோ பிடிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம். அப்போ அந்த காசா அப்படின்ற இடம் வந்து கடற்கரை பகுதி. அந்த காசாவில் வந்து என்ன இருக்கிறாங்கன்னாக்கா அதில் வந்து கப்பல்கள் வரும், அதில் வந்து ஆர்பார்லாம் இருக்குது. அதனால இந்த காசாவை என்ன பண்ணால் அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அது ஒரு சின்ன இடம், ஒரு சின்ன இடம். இஸ்ரவேலே சின்ன இடம் தான். அதில் காசான்றது ஒரு இடம், சின்ன இடம். அந்த இடத்த முழுக்க முழுக்க அந்நியர் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ சண்டை போட்டாங்க. இப்போ அவங்க பிடிக்கல, ஆனாலும் அந்த காசாவை பிடிக்கல. ஆனால் சண்டை யுத்தம் நடந்துச்சு. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. ஆகவே இந்த காசாவில் இருக்கிற எல்லை மட்டும் இவங்க எடுத்து விட்டுருவோம். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு எடுத்தா பாருங்க. இஸ்ரவேலில் தொடங்கி வடக்கு தேசத்திலிருந்து இந்த காசாவில் இருக்கிற எவ்வளோ தூரத்தில் இருக்கிறதான இடத்த இவன் அழிச்சு நாசம் பண்ணிட்டான். ஏதோ எங்கேயோ ஒரு இடத்த நம்ம விச்சுட்டான், பரவாயில்ல இதை வண்டி விச்சுட்டு போனானே அதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்ற எண்ணம் இல்லாமல் ஒன்னையும் உனக்கு மிச்சம் வைக்காமல் இருக்கணும். படிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. காசாவின் எல்லை மட்டும், அந்த எல்லை கடைசி வரைக்கும் அவன் விளைச்சலை கெடுத்து. அப்போ அந்த நாட்களில் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா இருந்துச்சு? விவசாயமாக இருந்துச்சு. விவசாயம் செழிப்பான இடமா இருந்துச்சு. அதெல்லாம் கெடுத்து போயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பை அழிச்சிடும், அந்த பசுமையை அழிச்சிடும், நமக்கு வர லாபத்தை அழிச்சிடும். அதுதான் இந்த மீடியாவுடைய ஆகும். நான் அதை வச்சுருந்தேன், இதை வச்சுருந்தேன், என்கிட்ட அவ்வளோ பணம் வந்துச்சு, என்கிட்ட அவ்வளோ நகை வந்துச்சு, அப்போ இப்போ எங்கே போச்சு? அதெல்லாம் இப்படி கொடுத்துட்டேன், அப்படி கொடுத்துட்டேன். அது புரோஜனமாக கொடுத்தீங்களா? இல்லை, புரோஜனம் இல்லை. சும்மா என் பிரச்சனைக்காக கொடுத்தேன், என் காரியத்துக்காக கொடுத்தேன், என் காரியத்துக்கு கொடுத்தேன். அப்படியே நம்மளே கையில் இருந்து தூக்கி கொடுத்துட்டோம். நிறைய போயிடுச்சு, கண்ணுக்கு தெரிஞ்ச போயிடுச்சு. ஆனால் அதை நினச்சி கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை படுவோம். அப்போ இந்த இடத்துல காசாவின் எல்லை மட்டும் அவங்க நினைச்சாங்க, விளைச்சல் முதல்ல இருக்காங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலிலே ஆகாரத்தை வைக்க மாட்டாங்க. இஸ்ரவேலில் என்ன வைக்க மாட்டாங்க? ஆகாரத்தை. ஏன் ஆகாரத்தை வைக்க மாட்டாங்கன்னா, ஆகாரம் சாப்பிட்டா இவங்க வேலை அடைஞ்சிருவாங்க. நம்ம ஒரு 10 நாளைக்கு சாப்பிடாம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பலவீனம் ஆகிடுது. ஒரு சாதாரண சின்ன பையன் கூட நம்மளால தாக்கிட்டு போயிடும், நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாமல் உட்காந்துடும். ஆகவே இவங்க பலன் அடையாத மதி. அப்போ அந்த ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம எடுத்தோம்னா இவங்களுக்கு பயந்துட்டு இருக்கிறதுனால கர்த்தருடைய வார்த்தை இல்லாமல் போச்சாங்க. மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு ஆகாரம். இந்த நாட்களில் இந்த வீதியானுடைய ஆவி உள்ள வந்து தான் நம்ம கல்வியும் குறையும் போய் ஒழிஞ்சிக்கிட்டோம். லாக்டவுன் மாதிரி வந்துச்சு. அவன் என்ன பண்ணான், நம்முடைய எல்லா பொருளாதாரமே நம்ம நஷ்டப்பட்டுக்கிட்டோம். வாழ்வாதாரமே இல்லாமல் போச்சு. காசாவின் எல்லை மட்டும் இல்லாத இந்தியாவில் எல்லாமே விலை ஜாஸ்தி ஆகிப்போச்சு. பாருங்க, இப்போ வட கொரியாவில் 1 கிலோ வாழைப்பழம் 3000 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சது. அவன் இல்லாத வேலைலாம் காட்டினான், ஃபுல்லாக ஏழு பண்ணா தயார் பண்ணான். ஆனால் தேசத்தை விட்டுட்டாங்க. தேசத்தை போய் அழுதுட்டு கிடக்கிறாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, விளைச்சல் ஒன்றும் இல்லை. அப்போ வட கொரியா இப்போ சாகுது, பஞ்சத்தில் சாகுது. ஏன்னா பெரிய புயல் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. அவன் பண்ண திமுருக்கு எல்லாத்தையும் எல்லை போட்டு கடைச்சிட்டான். யாரும் உள்ள வரக்கூடாது. சீனா தான் அவனுக்கு வர்த்தகம், அதையும் கட் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை. இப்போ போய் அவன் யாருன்னா கெஞ்சா கொடுப்பான திமுர் பிடிச்சி ஆடினான். அதனால் எப்பவும் கொடுக்க மாட்டான், சாகுபடாக கொடுக்குறாங்க. அப்போ அந்த காசாவின் எல்லை மட்டும் அப்படி சொன்னாங்க, முழு இந்தியாவும் போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாத்துலையும் பணம் செல்லாதுன்னு சொன்னான். அப்போவே பாதி பேர் செலுத்துட்டாங்க, பாதி பேர் அழிஞ்சாங்க. அதுக்கப்புறமா அதை விற்பான், இதை விற்பான், இந்தியாவில் பாதி விற்றுட்டாங்க. இப்போ காசாவின் எல்லை மட்டும் அவங்க கெடுத்துட்டாங்க. இப்போ எவனோ வாங்கிட்டான். அதெல்லாம் எவனோ வாங்கி அவன் சொல்கிற ரேட்டு தான் உனக்கு. அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம வாங்கி அவன் வேறு வழி இல்லை. அப்போ இவர்கள் என்ன செய்தாங்க, ஆகாரம் மட்டும். இப்போமா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும். இவங்க விதைச்சா தானே ஆகாரம். இவங்க தேவசமத்துக்கு வந்தால் தானே இவங்களுக்கு ஆகாரம். இவங்க தேவசமத்துக்கு வந்தால் தானே கத்தோடைய வார்த்தை கிடைக்கும். அதுலேயும் வரவிடாம ஆகிட்டாங்க. அப்போ இவங்க கிடைக்க முடியாத போயிட்டாங்க. பலவீனம் அடைய ஆரம்பித்தாங்க. தைரியம் இல்லை, நம்பிக்கை இல்லை, விசுவாசங்கள் இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. பசங்களுக்கு 1 வாரம் வீட்டில் லீவ் போட்டுட்டு அடுத்த வாரம் போக சொல்லுங்க மிஸ்கங்க. ஏன்னா போக பிடிக்காது. வானா 1 நாள் லீவ் போட்டால் கூட வாங்க டீச்சர் அடிக்காமல் சொல்லுவாங்க. அந்த 1 நாளில் 2 நாள் ஆகி போச்சுன்னா வீட்டில் இருந்து பழகிட்டாங்கன்னா 3வது நாள் அவங்களை எழுப்பி அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ நாள் சபை இல்லை, மூடியாச்சு. இப்போ போட்டுட்டு வாங்க, நாங்கள் வீட்லேயே உட்காந்து சண்டே சரி சாதாரண பண்ணிக்கிறோம்னு சொல்கிற மாதிரி. தேவ சமூகத்துக்கு இல்லை எங்களுக்கு இவ்வளோ தூரம் வர முடியாது, நாங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் செல்லுங்க, நாங்கள் பிரசங்க இந்த மாதிரி பிரசங்க கேட்டுக்கிறோம், நாங்கள் அப்படி கேட்டு ஆராதிச்சுக்கிறோன்ற மாதிரி சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க. நிறைய ஜனங்கள் பின்மாற்றமாக போயிடுச்சு. நிறைய பேருக்குள்ள தெய்வம் அந்த பக்தி, அந்த அன்பு இதெல்லாம் அப்படி குறைஞ்சி போயிடுச்சு. அந்த தேவன் எதுக்காக இதை உண்டாக்குனாருன்னு நம்ம மறந்துட்டோம். அதனால அந்த அனுபவங்கள் குறைஞ்சி போய் ஆகாரத்தை வைக்காம ஆக்கிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த ஆடு மாடுகளை கூட ஓடிட்டு போயிட்டாங்க. ஆடு மாடுகளை முதலாவது எடுத்தாங்க. ஆடு மாடுகளை கர்த்தர் எதுக்கு தெரியுமா நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு? நாம சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது, பாவம் செய்த போது சண்டை போட்டுட்டோம், ஏதோ ஒரு பாவம் செய்துட்டு அக்கிரமம் செய்துட்டோம்னா ஆட்டையும் மாட்டையும் போய் முடிச்சுட்டு தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு போய் அதை வெட்டி பலி கொடுத்து அந்த ரத்தத்தெல்லாம் செலுத்தி நான் சுத்தமாயிட்டேன், சமாதான பலி செலுத்தினேன், இப்போ நான் சமாதானமாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வளர்த்துருக்கான். ஆனால் இப்போ நமக்கு வந்து ஆடு மாடு கொண்டு போய் பலி செலுத்தலை, ஆடு மாடை பலி செலுத்தலை. இப்போ நம்ம ஒரு காளை மாட்டை பலி செலுத்துகிறோமா? இப்பயும் செலுத்துறோம். உங்களுக்கு தெரியாது, ஓசியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் போது, வார்த்தைகளோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், தேவரே எங்களுடைய எல்லா மக்களும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரியும், எங்கள் உதடுகளின் காலைகளை நாங்கள் செலுத்துவோம். உதட்டில் போய் காலை மாடு வைக்க முடியுமா? அவங்க சொல்கிறாங்க உதடுகளின் காலை அப்படின்னா சர்வாங்க தகர வழிதான் இந்த ஸ்தோத்திரம்னு சொல்கிறது. ஸ்தோத்திரம்னு சொன்னாக்கா எல்லாம் வெட்டமாக இருக்கும். சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா கூட கையை மட்டும் ஆட்டுவாங்க. ஒரு சிலர் தலையை மட்டும் ஸ்தோத்திரம் உள்ளூர் பிடிச்சி எடுப்பாங்க, ஒரு சிலர் இதே கையாட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம் மாயத்தரம்னு சொல்லு, அப்போ தான் பலி செலுத்து. அப்போ நீ செலுத்துறதுக்கான ஸ்தோத்திரம் வெயிட்டா சத்தமா இருந்தால் தான் கொளுத்த காளையா இருக்கும். சோத்திரம் ஜோத்திரம் ஜோத்திரம் நீ நோஞ்ச மாதிரி சொன்னீங்கன்னா அது ஊனமான காளையா செலுத்தப்படும். அது கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாங்க. அது முதல் புரிஞ்சுங்க. நீங்க சொல்லுவீங்க சோத்திரம் நான் வாயில சொல்லிக்கிறேன், எங்க உதட்டில் தானே சொல்லணும், சோத்திரம் சொல்லிக்கிறேன். நீ சோத்திரம் சொன்னாக்கா அது எப்படிப்பட்டிருக்காங்க சோத்திரம் தேவன் பார்ப்பாங்க. அது வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கொளுத்த காளையா மாறும். அப்படி இல்லைன்னா நோஞ்சா போல நசல் பிடிச்சதும் கால் நொண்டியும் கல் நொண்டியும் ஊனமும் கூடமாக செலுத்துவேன். அந்த சொல்ல யாருக்கு செலுத்துற? அதை போய் உங்கள் எஜமானுக்கு செலுத்து. ஒரு ஒரு ஆஃபீஸருக்கு முன்னால் நம்ம நிற்கிறோம், ஒரு பெரிய ஸ்கூல்லையோ டீச்சர் முன்னாலேயோ ஒரு வாத்தியார் முன்னாடி நிற்கும் போது நம்ம எப்படி சொல்லுங்க சொல்லுங்க அவன் பேசுவோம், சத்தமாக பேசுவோம். இங்கே வந்து ஆண்டவர் சோதனை பண்ணு முக்கால் இழுத்து கீழே வச்சு பார்க்க போடணும், என்ன போடணும், முக்கால்
இது வரைக்கும் எடுத்துக்கலாம். சோத்திரம் சொல்கிறோமா சொல்ல மாட்டோமா தெரியும். எவ்வளோ தியாகம் தெரியுமா? படிங்க. வார்த்தைகளை கொண்டு கர்த்தருக்கு திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். சர்வாங்க தகவல்கள் தான் உதடுகளின் காலை. அப்போ இந்த உதட்டில் வர தோற்றம் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரணமானது. அது கொடுத்த கன்று போல வெளியே வரும். அதுக்கு ஒரு காலை. அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிட்டு போயிட்டான். ஆட்டையும் மாட்டையும் பிடிச்சிட்டு போயிட்டா சோத்திரம் வழியே இல்லாமல் போயிடுச்சு. சோத்திரம் சொல்கிறான், அனுபவமே இல்லையே. சும்மா எதுவும் உட்காந்து ஜெபம் பண்ண எழுதி போயிட்டோம், அவ்வளோதான். ஒரு சிலர் வைராக்கியமாக உட்காந்தாங்க, வைராக்கியமாக உட்காந்து லேப்டாப்பில் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த அதிகமான அந்த சோத்திர பள்ளி இல்லை. ஆடுகளையும் மாடுகளையும் பிடிச்சிட்டு போயிட்டான். அடுத்தது என்ன செய்தானா? கழுதைகளை கொண்டு போனான். இந்த கழுதைன்னு சொல்றது என்ன? சுமக்கிற அனுபவம். இயேசு கிறிஸ்து ஒரு கழுதை தான் சுமந்து. இப்போ இயேசு கிறிஸ்துவ நான் தோளில் சுமந்தேன். அப்போ இந்த கழுதையை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவையும் பார்த்தாங்க. நாம கழுதை அப்படின்னா நம்ம மேலே இருக்கிற இயேசு கிறிஸ்து தெரியணும். இவன் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டான். அப்புறம் இயேசு எங்க கழுது மேலே ஏறி போவார்? சாட்சியாய் நிற்கிற அந்த அனுபவம் போச்சு. நான் இயேசுவை சுமக்கிறேன், நான் இயேசுவை சுமக்கிறேன்றதான் அந்த அனுபவம் போச்சு. நீங்க யாரும் கிறிஸ்டினான்னு கேட்பாங்க. நம்மளை பார்க்கும்போதே நீங்க கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு சொல்லணும். நீங்க கிறிஸ்தவங்க தானே அப்படின்னு சொல்லணுமே தவிர நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ நம்மளை அவன் கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. நம்மளை பார்க்கும்போது அவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லலாம். படிங்க 11:28. அந்தியோக்கியாவு பட்டணத்தில் ஒரு வருஷம் வரைக்கும் அப்போஸ்தலர் ஒரு வருஷம் வரைக்கும் சீசர்கள் ஆண்டவர் மாதிரி பேசி பழகி அந்யோன்யமா இருந்தாங்க. முதலா அந்தியோக்கியா பட்டணத்துல தான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் வந்துதான். 26 அவர்கள் ஒரு வருஷ காலம் 11:28. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கினார்கள். அதுக்கு முன்னால சீசர்கள் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவெல்லாம் சீசர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு வருஷ காலம் அவங்கள பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்கள மாதிரி அந்த பரிசுத்தத்துல விசுவாசத்துல இதெல்லாம் அவங்க வித்தியாசமா வளர்ந்தாங்க. அதில் வந்தோடனையும் இவங்கெல்லாம் கிறிஸ்துவே மாறிட்டாங்க அப்படி சொன்னாங்க. அதனால தான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்டின் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்கெல்லாம் கிறிஸ்தவ அவங்கள மாதிரி நடக்கிறாங்க, அவங்கள மாதிரி பேசுறாங்க, அவங்கள மாதிரி அற்புதம் செய்யறாங்க, செத்த போனவங்களை எழுப்புறாங்க, வியாதிஸ்தரை குணமாக்குறாங்க. அவங்க பேசுறது அதிகாரமா இருக்கு, ஏதோ பேசுற மாதிரி பேசுற. அப்பதான் கிறிஸ்தவர்கள் பேர் வச்சாங்க. இவங்க சீசர்கள் இல்லை, அவருக்கு சிஷியர்கள் இல்லை, இவங்களும் கிறிஸ்தவாவே மாறிட்டாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து தங்கள் முதுகுல வச்சு சுமந்தாங்க. எங்க போனாலும். மார்க்கு 16 கடைசி வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவும் அவர்கள் கூடயே போனாங்க, இயேசு சுமந்துட்டே போனாங்க, இயேசுவை கழுதை போல சுமந்துட்டே போனாங்க. இவங்க போற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது, போற இடமெல்லாம் அற்புதம் நடக்குது. கர்த்தர் அவங்க சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துறாரு. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. தான் கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. இவங்களும் கிறிஸ்து தான், இவங்களும் இயேசு தான் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்தவர்கள்னா அவங்களும் இயேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு பேர் எடுத்தாங்க. பிரியமானவர்கள், இந்த மீடியாவில் என்ன பண்ணாங்கன்னா நம்ம சாட்சியை எடுத்து போட்டாங்க, சாட்சியை எடுத்து போட்டோம். ஆடு மாடுகள் இல்லாமல் ஆக்கணும், கழுதையும் ஓடிட்டு போயிட்டாங்க. அடுத்தது அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதுவே வருவார்கள். தேசத்தை கெடுத்துவிட நல்லா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிற நமக்குள்ள எப்பவும் அழுகையும் பிரச்சனையும் கவலையும் பயமும் திகில் அடைஞ்சு இருள் இருக்கிற மாதிரி ஆகிடும். தேசம் கெடுக்கப்படுறது. தேசத்தை கெடுத்து விட அதில் வருவாங்க, திரளாய் வருவாங்க. ஒன்று போச்சுங்க, கொஞ்சம் பெருமூச்சு விட்டுறோம் நிம்மதியா, அடுத்தது ஒன்று வருதுங்க, அடுத்தது வந்து போராடிச்சிங்க, நான் கஷ்டப்பட்டேங்க, இது அது போச்சுங்க, இன்னொன்று வருதுங்க, இன்னொன்னும் வருதுங்க, பயமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் தூக்கம் வரலங்க, எங்கேயாவது போனா கூட பயமா இருக்கு. திரும்பி எப்படி வருவோமோ, யார் நம்ம வந்து பேசுவாங்களோ, எப்படிப்பட்ட ஆள் வந்து பேசுவாங்களோ, என்ன நடக்குமோ, இந்த பயமும் திகிலும் மனுஷனுக்குள்ள ஆட்டி படைக்குது. எங்க போனாலும்
எங்கே போனாலும் பயந்து 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 போகிறாங்க. ஒரு நிம்மதியாக போக முடியல, ஒரு நம்ம சுயாதீனமாக போக முடியல, ஏதோ ஆல்ரெடி பயந்து தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஜனங்களுக்கெல்லாம் தேசம் கெடுக்கப்பட்டுச்சு, மனம் கெடுக்கப்பட்டிருக்குது, எண்ணம் கெடுக்கப்பட்டிருக்குது, சரீரம் கெடுக்கப்பட்டிருக்குது, வீடு கெடுக்கப்பட்டிருக்கு, எல்லாமே கெடுக்கப்பட்டு போச்சு. வீட்டில் இருக்கிறதால பொருளாக இல்லை, நாம் வச்சிருக்கிறதால இப்போ காணும். நிறைய காரியங்கள் நம்ம தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். தேசத்தை கெடுத்துட்டாங்க. பெரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஆளை என்ன தெரியுமா சொன்னால், ஆண்டவர் அவங்கள தலை எடுக்கக்கூடாதபடி அடி, சாதாரணமாக அடிக்கக்கூடாது, அவங்க தலை எடுக்கக்கூடாது. நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 28வது வசனம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். இங்க பாருங்க, மீதியானியர்கள் திரும்ப தலையெடுக்கணும். மறுபடியும் வந்துடுச்சுன்னு வரக்கூடாது. மறுபடியும் இது ஆரம்பிக்குது, மறுபடியும் எங்களை நஷ்டப்படுத்துது, மறுபடியும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, பயமா இருக்குது, அப்படி வரக்கூடாது. இஸ்ரவேலுக்கு முன்பாக நீ தாழ்த்தப்பட்டு தான் போகணும். நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா, நீ சரியான ஜபிக்கிற ஒரு ஆளா இருந்தா, அது உங்கள்கிட்ட தலை எடுக்கக்கூடாது, தலை எடுக்கணும். மறுபடியும் ஆரம்பிக்கக்கூடாது. முடிஞ்சு போச்சுங்க, இனிமே அது கிட்ட வராது. முடிஞ்சு போச்சு என்ற இடத்துக்குள்ள 40 வருஷம் கிதியோன் இருக்கிற வரைக்கும் மீதியானியர்கள் வாயை திறக்க முடியல, உள்ள வர முடியல, எதுவுமே பண்ண முடியாம அந்த அளவுக்கு ஆண்டவராக்கி விட்டார். அப்ப சரியான ஒரு காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படி சொன்னாக்கா இவங்களை தலைவெடுக்காத அளவுக்கு ஆக்கிடும். 2வது, நீ மறிக்கிறதுக்கு முன்னால இவங்களை அழிக்கிறன்னா நீ மறிக்க முடியாது. இவங்களை அழிச்சாதான் நீ மறிக்கிறது. என்னாகும் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனம். என்னாகும் 31:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். இஸ்ரவேல் நிமித்தம், உன் குடும்பத்தின் நிமித்தம் நீ அவங்களை பழி வாங்கி தான் ஆகணும். உன் பிள்ளைகள் நிமித்தம் நீ அவங்களை அழிச்சு தான் ஆகணும். அதனால தான் இஸ்ரவேல் நிமித்தம் ஒரு வீட்டில் சரியான ஒரு ஆள், பக்தி உள்ளவங்க, ஜெபம் பண்ற ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னாக்கா மற்ற பேர் அந்த மாதிரி வரமாட்டாங்க. அவங்க ஈக்குவலாக வரப்படி கஷ்டம். ஆனால் என்ன செய்யணும், அது பிள்ளையா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், சரியான ஜபிக்கிற ஆளாக இருந்தாங்க நீ தான் அவங்க மீதியாக அழிக்க முடியும். உன்னால தான் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். அதனால தான் இஸ்ரவேல் நிமித்தம் நீ என்ன செய், மீதியாக அழி. அப்புறமா நீ செத்துட்டு என்ன செய், உன் பிதாக்கள் 2 சேருவாய். சமாதானத்தோடு நீ பரலோகம் வாங்கணும்னா அந்த மீதியாக நீ அழிச்சுதான் ஆகணும். அவனை அழிக்காம நீ செத்து போயிட்டேன்னாக்கா எங்கே போகணும்னு தெரியாது. அதனால ஆண்டவர் வீட்டில் பிதாக்கள் சேருவார் சமாதானத்தோடு. படிக்க மறுபடியும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் மீதியானியரிடத்தில் பழி வாங்குவாயாக, அதன் பின்பு உன் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்றார். அதன் பிறகுதான் ஜனதாரிடத்தில் சேர்க்கப்படும். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, போயிட்டு ஒன்றுமே பண்ணல. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லலை. நீ என்ன பண்ணணும், கர்த்தருடைய வல்லமை இப்போ என்னுடைய வல்லமைன்னு சொல்லு, கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தைன்னு சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம். அப்போ இதை கர்த்தருடைய பட்டயம் எதை எடுக்கிறது, அபிஷேகம், ஆவியின் பட்டயத்தை தான் நீ கையில் எடுக்கணும். ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்தால் தான் இவங்களை அழிக்க முடியும். வேற எதுலேயும் இவங்களை அழிக்க முடியாது. நீ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது. கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா. அவர்கள் போய் அவர்கள் ஸ்தானத்தில் நின்றார்களாம். நீங்க 7வது அதிகாரம் 21வது வசனம். நியாயாதிபதிகள் 7:21 படிக்கும். பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இவர்கள் போய் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் சொல்லிட்டு அவங்கவுங்க போய் சண்டை போடணும் நின்னாங்க. அவர்களே கூக்குரலிட்டு ஓடினாங்க. பெரிய ஆபத்து வந்துச்சு சொல்லி. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டியதான ஒரே பகுதி ஆவியின் பட்டயத்தை கையில் எடுக்கணும். இந்த மீதியானவர்கள் உன் வாழ்க்கையில் இனி வரவே முடியாது. தலையெடுக்காதபடி அழிச்சு போட்டு, அப்போ நீ சமாதானத்தோடு இதாக்க வேண்டிய செய்வாய். நீ சமாதானத்தோடு உன் மரணத்தை சந்திப்பாய். உனக்கு பயமே வராது. மரணத்தில் என்ன செய்யாது, ஒரு பயம் வராது.
நான் மரித்தாலும் கர்த்தர் திருப்போம். கர்த்தர் சொன்ன வேலையை நான் முடிச்சுட்டேன். ஆண்டவர் இந்த பூமியில மனுஷனுக்கு கொடுத்த ஒரே வேலை தான், நீ மீதியான அழிச்சிட்டு என் பக்கம் வந்துரு. தேவன் கொடுக்குற வேலை இது, வேற யார் கொடுத்த வேலையும் இல்லை. இது தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வேலை. மோசேக்கு தேவன் கொடுத்த கட்டளை இது. அவர் நமக்கு கொடுத்த ஒர்க், அந்த ஒர்க்கை நீ முடிக்க. எவ்வளோ காரியத்தில் நமக்கு ஆண்டவர் வேலை கொடுக்கல, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் இவங்க எவ்வளோ கொடூரமான ஆட்களாக இருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் இவங்களை போய் கொடூரம் சொல்கிறார்? இவங்களை நிர்மூலமாக்கி அழிச்சிட்டு என் பக்கம் நீ வந்து சேருங்க. வயசானவங்களாக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீ இவங்களை அழிச்சாதான் அவங்க போக முடியும். இவங்களை நீ சாகிறதுக்குள்ள நாசம் பண்ணிடும். அப்படியானா உன் குடும்பத்தை நீ தைரியமாக கீழே வச்சுட்டு போகலாம். நீ ஏன் அவங்கள யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் அழிக்க வேண்டியதான், அழிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட போனேன். என் பிள்ளைங்களாம் சமாதானமாக சந்தோஷமாக இருப்பாங்க. நான் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த பூமியில் செய்து முடிச்சுட்டேன். இனி என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், நான் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சுட்டேன் அப்படின்னு நிம்மதியாக நீ மரணத்தை சந்திக்கலாம். நிம்மதியாக தேவனிடத்தில் போய் சேரலாம். அது வரைக்கும் இந்த வல்லம் முன்னால் போராடிட்டே இருக்கும். அழியுங்க, நிர்மூலமாக்குங்க. உயிரோடு போய் சேர்ற நேரத்தில் இல்லை, நான் இப்போவே அதை காலி பண்ணிடுறேன். நானும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இந்த பூமியில் இருக்கணும். சாகும் போது அல்ல, இந்த பூமியில் நானும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நான் இந்த வல்லமையை அழிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீரியத்தை கற்று தருவாங்க. அந்த பட்டயத்தை உங்கள் கையில் தருவாங்க. கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயமாக மாறும். அந்த அபிஷேகம் அவங்களை நிர்மூலமாகும். அந்த அபிஷேகத்தை பார்க்கும் போதே நீங்கள் சண்டகொலப்படுத்தவில்லை, அதுங்களே அழகி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கும். கூக்குரலிட்டு ஓடும். மறுபடியும் படிக்க அந்த வசனத்தை. அவர்கள் போய் அந்த சாலத்தில் நின்றார்கள். 7:28 நியாயாதிபதி 7:21. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க. சிதறி கூக்குரலிட்டு. மேலுள்ள வசனம் வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி ஆணைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, வேற எதுவும் சொல்லலை, இதான் சொன்னாங்க. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். அவர் முன்னால் அந்த வல்லமை அவர் வச்சிருந்தார். இப்போ அந்த வல்லமையை கிதியோன் கிட்ட கொடுத்துட்டார். நீ சொல், கர்த்தருடைய பட்டயம், 3 பேரை சொல்லு, என்னுடைய பட்டயம்னு சொல்லு. அப்போ கர்த்தருடைய வல்லமை உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். கர்த்தருடைய பட்டயத்தை உங்க மேலே தந்துடுவார். அப்போ அந்த மீதியாளரை அடித்து நிர்மூலமாக்கி பெரிய செயல் எடுக்கலாம். கண்களை மூடுவோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஸ்பிரிட் வித்தியாசமானது, இந்த ஆவி வித்தியாசமானது. அதை அழிக்கத்தான் கர்த்தர் நீங்க கொண்டு வந்தாரு. அதனால தான் உங்க வலது காலத்தை பிடிச்சி உள்ள கொண்டு வந்திருக்கிறார். நீ யதார்த்தமா இங்க வந்துடல. நீ ஏதோ வந்தது ஒரு ஆக்ஷன் கிடையாது, ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் நீங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்றைக்கு கர்த்தர் உன்னோட போராடுகிற வல்லமையை அழிக்க உதவி செய்யலாம். இதுவரையிலும் உன்னை நஷ்டப்படுத்தின வல்லமைகள், இதுவரையிலும் உன் கையில ஒன்றும் இல்லாமல் உன்னை கெடுத்து போட்ட வல்லமைகள், உன் வீட்டுல ஒன்று வைக்காமல் மாறிக்கொண்டு போன வல்லமைகள், இதையெல்லாம் தான் நீ அழிக்க போற. இதைத்தான் நீ அழிக்க போற. ஏதோ ஒரு வல்லமை அல்ல, உன்னை நஷ்டப்படுத்தின வல்லமையை நீ அழிக்க போற. உன்னை வேதனைப்படுத்தின வல்லமையை அழிக்க போற. உன் சமாதானத்தை அழிக்க போற. அந்த பட்டயத்தை கையில் எடு. அந்த பட்டயத்தை கையில் எடு. கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம் என்று சொல். உன் வாயில் அந்த சத்தம் உண்டாகும் போது அந்த சத்தத்தை கேட்டால் தான் அதில் கூக்குரலிட்டு ஓடும். இதுவரையிலும் நான் இழந்தது போதும், இனி என்னால் கண்ணீர் விட முடியாது. இனி எனக்கு அழ சக்தி இல்லை ஆண்டவரே. நான் ரொம்ப அழுதுட்டேன், நான் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டேன், நான் ரொம்ப இழந்துட்டேன். இனி இழப்பதற்கு என் கையில ஒன்றும் இல்லை. இனி இந்த வல்லமை என் பக்கத்துல வர மாட்டேன். நான் அதை அடித்து நிர்மூலமாக்குவேன். என் குடும்பத்தில் அந்த வல்லமை ஜீவிச்சு அனுமதிக்க மாட்டேன். Oh,
தந்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சாதாரணமான ஆளுநர்னா பராக்கிரமசாலி என்று சொல்லபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தனியாக இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சத்துருவை தலையெடுக்க விடாதபடி அழிக்க கர்த்தர் தந்த பலனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தந்த பட்டயத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கனமும் துதியும் மகிமை அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐக்கியமும் காவலும் நம்மோடு அநேக பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை இருப்பதாக.